கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய ஆத்மா அவருடைய உள்ளம் என்ன செய்கிறதா? வெறுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நெருக்கி கொண்டு வருகிறாருன்னா ஹல்லேலூயா நீதிமான் என்கிற லிஸ்ட்ல இருக்கிறோம் அர்த்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அவர் அதனால அந்த நம்ம லிஸ்ட்லயே அவர் வைக்கல. ஹல்லேலூயா. அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அந்த கட்டாயம் கர்த்தருக்கு இல்லை. ஒரு உண்மையான தேவ மனுஷன் ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா? முழு மனதோடு ஆராதிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்றாங்களா? உண்மையா வாழ்கிறாங்களா என்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் போனாங்கன்னா என்ன செய்வாங்க? வெளிப்படையானா பார்த்து என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. உள்ளக்குள்ள இன்னர் ஆர்கன்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க? எக்ஸ்ரே எடுக்கணும், அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணணும் பாருங்க. தலைக்கு எடுக்கணும்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க பாரு. உடம்பு மொத்தம் எடுக்கணும்னா ஒரு எம்ஆர்ஐ தேவைப்படுகிறது. எங்க எல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் ஆராய்ந்து அந்த விஷயம் என்ன செய்யும்? கண்டுபிடித்து கொடுக்கும். அதை இந்த டாக்டர் பார்த்து என்னென்ன இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை என்ன செய்வார்? கண்டுபிடித்து அதற்கேற்ற மருந்தை கொடுத்தாருன்னா பேஷண்ட் என்ன செய்யும்? விலைக்கும் சுகமாகும். ஹல்லேலூயா. அப்படியானா ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மை சிருஷ்டித்த அந்த ரட்சகர், அந்த சிருஷ்டி கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை ஆராய்கிறாருன்னா ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஹல்லேலூயா. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு அங்கே போனாலும் அங்க வாசல் அடைச்சிருக்கு, இங்க போனாலும் வாசல் அடைக்குது? ஹல்லேலூயா. அதான் சொல்றான், முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீதிமானா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் நெருக்குவார் சில நேரங்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதான் ஆண்டவர் இப்படி இந்த அறிவை பார்த்தோம்னா இது எனக்கு எட்டாத ஒரு உயரமா இருக்கிற பல நேரங்களில் சோர்ந்து போகிற அனுபவங்களோடு ஆண்டவர் இது என்ன? எதற்காக இந்த உருவாக்குதல்? ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவரே இந்த உருவாக்குதல்? கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குறாருன்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆராய்ச்சி பார்த்து சில ஆசீர்வாதங்களை தருவதற்கு சில தாமதங்களை தவிர அது நம்மிடத்துல வராமல் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்துல கொண்டு தருகிறது வரையிலும் அவர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார், சோதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற நேரத்துல நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா.